சென்னை கோயம்பேடுல ஒரு இல்லீகலான சட்ட விரோதமான உரிய அனுமதி இல்லாமல் கட்டப்பட்ட ஒரு மசூதி ஒன்று இருக்குது. அந்த மசூதியில் மத பிரச்சாரம் நடக்கிறதா உச்சநீதிமன்றத்தில் ஒரு கேஸ் ஒன்று இருக்குது. ஸோ அந்த கேஸுக்கு இப்போது உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க உச்சநீதிமன்றம். என்ன அப்படின்னா, மத பிரச்சாரத்திற்கு இந்த மசூதியை வந்து பயன்படுத்தக்கூடாது அப்படின்ற ஒரு தீர்ப்பு ஒன்று வழங்கியிருக்காங்க. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? சென்னை உயர்நீதிமன்றம் நவம்பர் 22, 2023 ஒரு தீர்ப்பை சொல்கிறாங்க. நிஷா பானு பேரை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அந்த நீதிபதி தான், அதாவது நீதிபதியுடைய மதத்தையோ இல்லை மற்ற விஷயங்களையும் நம்ம பார்க்க தேவையில்லை. ஆனால் இந்த செய்தியில் பார்க்க வேண்டியதாக இருக்கிறதுங்கிறது அவங்க தான் தீர்ப்பு சொல்கிறாங்க. இது வந்து சட்ட விரோதமாக கட்டப்பட்ட மசூதி, இதை இடிக்கப்பட வேண்டும். பிறகு அது அவங்களுக்கான ஒரு வேறு ஏதாவது அவங்க பண்ணியிருந்தாங்கன்னா புதிய இடத்திற்கு வேணால் மாற்றி கொடுங்க அவங்களுக்கு அப்படிங்கிறது மாதிரி ஒரு உத்தரவு பிறப்பிக்கிறாங்க. இதா முஸ்லீம் வெல்ஃபேர் மஸ்ஜித் இதயா அப்படிங்கிறது தான் அந்த அமைப்பு, அவங்களுடைய மசூதி தான் இது. அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த உயர்நீதிமன்ற இந்த தீர்ப்புக்கு எதிராக உச்சநீதிமன்றத்துக்கு போகிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, இந்த இடம் எங்களுது தான், இதில் வந்து நாங்கள் வழிபாடு பண்ணிகிட்ருக்கோம், இது நாங்கள் காசு கொடுத்து வாங்கின இடம், அதனால் இது வந்து வழிபாட்டு உரிமையை தடுப்பது போல் இருக்குது இந்த உயர்நீதிமன்றத்துடைய தீர்ப்பு அப்படின்னு அவங்க மேல்முறையீடு செய்கிறாங்க. அப்பொழுது உச்சநீதிமன்றம் என்ன சொல்கிறதுனா, இந்த இதா முஸ்லீம் வெல்ஃபேர் மஸ்ஜித் இதயா அப்படிங்கிறவர் இந்த மசூதிக்கான ஓனர் தான் அப்படிங்கிறது எந்த இடத்திலும் நிரூபிக்கப்படவில்லை. ஆகவே இதை நீங்கள் உங்களுடைய இடமாக கோர முடியாது, மாறாக இது அரசுக்கு சொந்தமான இடம்தான், இது இல்லீகல் என்க்ரோச்மெண்ட் தான் அப்படின்னு தீர்ப்பை சொல்லி, இது சட்டத்திற்கு உட்பட்டு அனுமதி வழங்கப்படவில்லை அப்படின்னு ஏற்கனவே உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது. அந்த தீர்ப்பை வந்து இவங்க சரி என்று உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கிறது. இதில் என்ன கூத்துன்னா, சிஎம்டிஏவுக்கு தொடர்ந்து நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க உயர்நீதிமன்றத்திலேருந்து, அந்த இல்லீகல் ஸ்ட்ரக்சரை நீங்கள் அப்புறப்படுத்த வேண்டும் என்று. மாறாக எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. எப்பொழுதும் போல அந்த மசூதி இயங்கி வந்திருக்கிறது. பொது இடத்துல என்க்ரோச்மெண்ட், சட்ட விரோதமாக ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டது. நேற்று தான் பார்த்தோம் நம்ம செய்திகள் சிந்தனைகளில், திருமதி பிரியா வெங்கட் அவர்கள் கலந்து கொண்ட அந்த நிகழ்ச்சியில் ஸ்டான்லி மருத்துவமனையிலே அப்படி இல்லீகலாக ஒரு மசூதி இருந்தது அப்படிங்கிறது. தொடர்ச்சியாக பாருங்கள், தமிழகத்தில் கோர்ட்டு தீர்ப்பு கொடுக்கறது, இது வந்து இல்லீகல் ஸ்ட்ரக்சர், இடத்தை பொது இடத்தை அரசு நிலத்தை ஆக்கிரமித்து கட்டப்பட்டு இருக்கிறது, இது அகற்றப்பட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அரசு அதிகாரிகள் இது யார் செயல்படுத்த வேண்டுமோ அவர்கள் அதை செய்யாமல் இருப்பதற்கு காரணம் என்ன? ஏற்கனவே திருப்பூர் மாவட்டத்திலையும் இதே போன்ற ஒரு இல்லீகல் மாஸ்க் இருந்தது. நீதிமன்றத்துடைய உத்தரவை பெற்று அங்கே இருக்கக்கூடிய வருவாய்த்துறையினர் அதை அப்புறப்படுத்த வேண்டும், அகற்ற வேண்டும் என்று முயலும் பொழுது, அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் திமுக எம்எல்ஏ செல்வராஜ் வந்து முன்னால் வந்து இந்த மசூதியை அப்புறப்படுத்தினால் தேவையில்லாத சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும், ஆகவே எப்பாடுபட்டாவது இதை தடுத்து நிறுத்துங்கள் என்று முதல்வருக்கு அவர் கடிதம் எழுதுகிறார். அதற்கு முன்பே அவர் சொல்கிறார், நான் ஜெயிச்சதே உங்களால் தான், அதனால் நான் இதை விட்டுடுவேனா அப்படின்னு அவர் பல பிரச்சாரங்களில் அவர் பேசியதெல்லாம் பார்க்குறோம். ஆகவே ஆளும் திராவிட மாடல் அரசு மைனாரிட்டிகளை திருப்திப்படுத்தக்கூடிய வகையில் தான் செயல்பட்டு வருகிறது. கிறிஸ்தவர்கள்ட்ட அவங்களே சொல்கிறாங்க, இது உங்களுக்கான அரசு என்று, உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காகத்தான் இந்த முதல்வர் இருக்கிறார். சரி, நல்லா புரிஞ்சுங்க, எல்லாருக்குமான முதல்வரான்னு நமக்கு தெரியல. ஆனால் அப்பாவும் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறார், நீங்கள் 65,000 பாதிரிகளா, நீங்கள் மண்டி போட்டு ஜபித்ததுனால்தான் அவர் முதல்வர் ஆனார், உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு தான் இருக்கிறார் அப்படின்னு. ஜார்ஜ் பொன்னையா நாங்கள் போட்ட பிச்சை என்கிறார். ஆனாலும் இப்படி ஒரு பாதிரி நம்மளை சொல்லிவிட்டாரே, அசிங்கப்படுத்தி விட்டாரே என்று திராவிட மாடல் கவலைப்படவே இல்லை. அவங்களுடைய பெண்டகோஸ்டா ஒரு மீட்டிங்கில் ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொள்ளும் பொழுது, மதுரையில் காணொலி வாயிலாக கலந்து கொள்ளும்போது, இது உங்களுக்கான அரசு, உங்களுடைய தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய அரசு அப்படிங்கிறார். சமீபத்தில் என்ன சொல்கிறாரு, மதம் மாறிய கிறிஸ்தவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுப்பதற்கு தயார் அப்படிங்கிறார். இஸ்லாமியர்கள் ஜாவேருல்லா கேட்டதுக்கு அதற்கு நாங்கள் தயார்
அப்படிங்கிறாங்க. ஏற்கனவே மைனாரிட்டி கமிஷன், அதாவது இப்போ பீட்டர் அல்ஃபோன்ஸ் தலைமையில் இருக்கக்கூடிய அந்த வாரியம் என்ன சொல்கிறது, இனிக்கோ இருதயராஜ் கிறிஸ்துவர், அவரும் என்ன சொல்கிறாரு, வைத்த பிரதானமான கோரிக்கையே என்னென்னா, நாங்கள் எங்கெங்கெல்லாம் சர்ச்சோ இல்லை மசூதியோ கட்ட இருந்தால் அதற்கு எந்த விதமான தடையும் செய்யக்கூடாது, என்ஓசி வழங்குவதில் எந்த தாமதமும் செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு கோரிக்கையும் வைத்தார். அதை பரிசீலிப்பதாகவும் இந்த தமிழக அரசு அவர்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறது. அரசே இப்படி என்க்ரோச்மெண்ட் செய்யக்கூடிய ஒரு விஷயத்திற்கு ஆதரவான நிலைப்பாடை எடுக்கும் பொழுது அதிகாரிகள் இதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுவாங்கங்கிறது தான் நம்முடைய கேள்வி. இதே வட மாநிலத்தில் பார்க்குறோம், பயங்கரவாத செயலில் ஈடுபட்டாலோ கல்லெறி வச்சாலோ அவங்க வீட்டையே புல்டோசர் போட்டு இடிக்கிறாங்க. இல்லீகல் மதரசா ஒன்று இருந்தது உத்தரகாண்டிலே, அது அகற்றப்பட்ட அந்த விஷயத்தெல்லாம் பார்த்தோம். மற்ற மாநிலங்கள் இல்லீகல் ஸ்ட்ரக்சர்ஸை உடனே டெமாலிஷ் பண்ணுறாங்க கோர்ட்டு உத்தரவு கிடைத்த உடனே. ஏன் தமிழகத்திலே 200க்கும் மேற்பட்ட கோயில்கள் நீர்நிலைகளை ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டு இருக்கிறது என்று சொல்லி இந்த அரசு இடிக்கலையா? ஆனால் மசூதியோ சர்ச்சுன்னா ஏன் உங்களுக்கு ஒரு பயம் வருகிறது? ஆகவே இந்த தமிழக அரசு இந்துக்களுக்கு எதிரான அரசு, இந்துக்களுக்கு துரோகம் செய்யக்கூடிய அரசு, அவர்கள் வழிபாட்டு உரிமையை தடுக்கக்கூடிய அரசு, மாறாக மைனாரிட்டிகளுக்கு அனைத்து சலுகைகளையும் வழங்கக்கூடிய அரசு. காரணம், அவர்களிடம் கிடைக்கக்கூடிய ஓட்டு பிச்சை என்பதை இந்த தீர்ப்பு மீண்டும் ஊர்ஜிதப்படுத்துகிறது அப்படிங்கிறது தான் நம்முடைய பார்வை.